சிவாய நமக. ஓம் 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 சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. தங்கள் கோரிக்கை ஈடேற சக்தி அருள் புரிவாராக. நிறுத்தம். பிரம்மபுத்திரா, இன்று வேறு யாரும் உமது கண்ணுக்கு படவில்லை போலும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பார்த்து வெகு நாள் ஆயிற்றே, பார்த்து விட்டு போகலாமே என்று வந்தேன். வந்தது தவறா? வந்தது தவறல்ல, கூறியது தான் தவறு. தவறா? ஓம் சக்தி என்று தானே கூறினேன். அது குற்றமா? குற்றம், குற்றம், குற்றம். வேறு யாராகிலும் இவ்வாறு உரைத்திருந்தால் அக்கணமே எமது கோபம் சாபமாகி பாவத்தில் ஆழ்த்தி இருக்கும். இது என்ன முனிவரே, சிவபக்தனாகிய நீரே சக்தியை புறக்கணிக்கலாமா? நாரதரே, உமது வேலையை எம்மிடமே தொடங்கிவிட்டீரா? பொன்னை விரும்பும் ஒருவன் என்றுமே மண்ணை விரும்பான். அந்த மண்ணில் இருந்துதானே பொன்னே விளைகிறது. விளைந்தால் அதற்காக பொன்னை காட்டிலும் மண்ணை உயர்வாக கொள்ள முடியுமா? சதிபதி என்றுதானே சொல்கிறோம். முதலில் சக்திக்குத்தானே இடமளிக்கின்றோம். இல்லை, சதிபதி என்றாலே சதிக்கு தலைவன் பதி என்றே பொருள். சக்திக்கு தலைவன் சிவன் என்றே பொருள். எங்கும் எதனிலும் உயிராய் உருவாய் அருவாய் விளங்கும் சிவனே முதல்வன். அந்த சிவன் செயல்பட வலிமை அளிப்பது சக்தி தானே. அந்த சக்தி செயல்பட சிவனாய் விளங்குவதே சிவம் தானே. அதோ பாரு. ஓம் சிவாய நமக. சிவம்தான் சீவன். சீவன் இல்லை என்றால் சவம். வெறும் சவத்தை வைத்துக் கொண்டு சக்தி எங்கனம் செயல்படும். சீவனான சிவன் பிரிந்தால் சீவராசிகள் அனைத்துமே தடமாகும். சக்தியான சங்கரியும் ஒடுங்குவாள். நான்முகன் முதலாக அனைத்துயருமே ஒடுங்கும். சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகிய முச்சுடர்களும் ஒளியிழந்து இருள் சூழும். பஞ்சபூதங்கள் அற்றுப்போம். ஆதலால் அனைத்துக்கும் சீவனான சிவமே முதற் கடவுள். ஓம் நமச்சிவாய. எனது ஐயன் உடுக்கையின் ஒலியால் உயர் தோற்றத்தை அளித்து அருட்கரத்தால் அரவணைத்து ஆனந்த நடனம் புரிந்து அனைத்தையும் உருவாக்கிய சிவம் எங்கே? பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு இடமளிக்கும் சக்தி எங்கே? சக்தியை நீக்கி சிவனே என்று தனித்து நிற்பதுதான் சிவோகம். அப்படி என்றால் தாங்கள் மும்மூர்த்திகளையும் வலம் வந்து வணங்கும் தருணம் சதியை விடுத்து பதியை மட்டும் தான் வணங்குகின்றீர்களா? என் வழிபடு முறையே அதுதான். வாரும், எம்மோடு வந்து பாரு. ஓம் நமச்சிவாய. பரபிரம்மனே நமக. ஓம் பரபிரம்மனே நமக. ஓம் பரபிரம்மனே நமக. மங்களம் உண்டாகட்டும். மைந்தா, ஏதேனும் செய்தி உண்டா? தந்தையே, ஆண் பெண் என்ற வேதத்தை கடந்ததுதானே பக்தி? ஆம் மைந்தா, அதில் என்ன ஐயம்? அப்படி என்றால் சற்று முன் பிருங்கி முனிவர் வண்டாக வந்து தங்களை மட்டும் வலம் வந்து வணங்கிச் செல்ல காரணம் என்ன? மைந்தா, இது இன்று நேற்றல்ல, வெகு நாட்களாகவே இப்படி நடந்து வருகிறது. உன் தந்தையாரிடம் கேட்டதற்கு உன்னை வணங்கினாலும் என்னை வணங்கினாலும் ஒன்றுதானே என்று முனிவனுக்கு சாதகமாக பேசுகிறார். சாதகம் மட்டுமல்ல தாயே, அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் இந்த பிருங்கி முனிவருக்கு இத்துணை அகம்பாவம் இருக்கக்கூடாது. இதை தாங்கள் எப்படித்தான் பொறுத்துக் கொண்டீர்களோ எனக்கே வியப்பாக இருக்கிறது. நாரதா, இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நியதி மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே. தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால், தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே. கேள் நாரதா, நன்றாக கேள். கேள்வி பிறந்தால்தான் முடிவு தெரியும்.
இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே. விளங்க வேண்டியது தங்களுக்கல்ல தந்தையே, தங்கள் பக்தனுக்குத்தான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முனிவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இல்லையா தாயே? ஆம், அதுதான் எனது விருப்பமும். நாரதா, நீ பாடத்தை புகட்டப் போவது பிரிங்கி முனிவனுக்கா இல்லை உன் தாய்க்கா? தந்தையே, இது என்ன நிந்தை? தாய்க்கு பாடமா? பாடத்தின் பொருளே தாய் அல்லவா? அப்படி என்றால் நீ என்னதான் செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்? தந்தையே, தாங்கள் அறியாததா? 4 வேதங்களுக்கும் பிறப்பிடம் தாங்கள். அந்த வேதங்களின் மகிமையை விளக்கும் சொல்லாக இருப்பவள் தாய். அந்த சொல்லை வெளிப்படுத்துவது நாவு. அந்த நாவிலே அன்னையின் அம்சம் நிலைத்திருக்க இடமளித்து விட்டால் பின்னர் பிரிவினைக்கே இடம் இருக்காதல்லவா? ஆம், அதுதான் சரி. அவ்வாறே ஆக. தேவியின் விருப்பம் போல் நாமகள் என்று பெயரோடு விளங்க அருட்புரிந்தோம்.